ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம லேண்டோ, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம தான் அந்த மேனுவலாக போய் தண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளான்ட்டில் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி கொடுக்கும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி கொடுக்கும் பம்பை. ஓகே, ஸோ இது மூலிமா நம்மளோட நீடு இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்துட்டு இது எங்கே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஊருக்கு போயிட்டோம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வீட்டில் யாருமே இல்லை, நம்ம லேண்டு வச்சுருக்கோம் அப்படின்றப்ப நமக்கு இந்த சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃபீல்டில் ஏதாவது அனிமல்ஸ் என்டர் ஆகுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணி நமக்கு மொபைலில் வந்து அலர்ட் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து பஸர் அலர்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் வந்து பண்ணும். ஓகே. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஒர்க் ஆகுன்றது சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அடாப்டர் வந்து ஆன் பண்ணணும். ஸோ இது வந்து இதான் இங்கே வந்து ஹோல் பவர் சப்ளை. ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துருவோம், அதுக்கடுத்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து அடாப்டர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு எல்சிடி ஆன் ஆகிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸு, ஸோ சேஃப்னால் இப்போ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா, ஸோ அங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மானிட்டர் பண்ணுறது, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து டவர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம ஃபீல்டு, இப்போ இதுதான் நம்ம ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்டர் வரைக்கும். இப்போ நம்ம உள்ளே எதாவது அனிமல் சென்டர் ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு அலாரம் வந்து அடிச்சு கொடுக்கும், அனிமல்னு வருதுங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 180 டிகிரி வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்ம கை வைக்கிறப்போ அனிமல்னு வரும். ஓகே, ஸோ அனிமல் அப்படின்ற ஒரு அலர்ட் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மொபைலில் பார்க்குறதுக்கு நம்ம மொபைலில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம மொபைலில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ப்ளூடூத் போயிட்டு ஸோ பேர் நியூ டிவைஸ் கொடுத்து நீங்கள் ஸ்மார்ட் இரிகேஷன் அப்படின்ற ஒரு நேம் வந்து வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிட்ட ஆன் தான் அந்த நேம் வரும். ஸோ இதை பேர் பண்ணிக்கணும். ஸோ பேர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சீரியல் ப்ளூடூத்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இந்த ஆப் தான் அது, ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 டெர்மினல் கிளிக் பண்ணி டிவைசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம ப்ராஜெக்டோட டாபிக் வந்து ஷோவன் ஆகும். ஸோ இங்கே ஸ்மார்ட் இரிகேஷன் காட்டுதுங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் டூன்னு வரும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது மூலியம் நம்மளால் மொபைலில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டஸ் கொண்டு போவோம், அனிமல் டிடெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அனிமல் டிடெக்டர்ன்ற ஒரு மெசேஜ் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மானிட்டர் ஆகிட்டு இருக்குது, அனிமல் டிடெக்டர் அப்படின்ற அலர்ட்டும் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம பம்ப் ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதோட அவுட்புட்டு, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கும். ஸோ இது 15க்குள்ளே வந்தது அப்படின்னா தான் நம்ம இந்த லேண்டோட பார்டர், இது லேண்டோட பார்டர் அப்படின்னா, ஸோ அனிமல் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ இது ஒன்று. ஸோ நமக்கு ப்ளூடூத்லேயே வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட்டுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான்ட்டில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இங்கே கையில் வச்சுருக்க சென்சார் தான் வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சார். ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட்டில் வாட்டர் இருக்கா இல்லையான்றதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதாவது இந்த கப்பில் வந்து ஒரு பிளான்ட் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்குது, அதாவது பிளான்ட்டில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ தண்ணி இருக்கிறனால பம்ப் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ இது ரொம்ப ட்ரை ஆகிறப்ப மண் வந்து ரொம்ப ட்ரை ஆகிரும். ஸோ அப்போ வந்து சென்சார் வந்து தண்ணி இருக்காது இல்லையா. ஸோ அதனால் இப்போ மேனுவலாக வந்து நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு பம்ப் வந்து ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆகுதுங்களா. ஸோ உங்களுக்கு இங்கே ப்ளூடூத்லேயே வந்து மெசேஜ் வந்துடும், சாயில் ட்ரை பம்ப் ஆன்ற மாதிரி. ஸோ நீங்கள் திரும்பி தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதான் அந்த கான்செப்ட்டு. ஓகே, இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே ஓவரால் பவர் சப்ளைக்கு 12 வோல்டேஜ் 1 ஆம்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் போர்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்காக வந்து 5 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி தருதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஆஃப் ஆப்பரண்ட் வோல்டேஜ் 5 தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த பவர் சப்ளை போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இதான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் நேம் பார்த்தீங்கன்னா ESP32. ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் நமக்கு வந்து மொபைலோட கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இந்த கண்ட்ரோல் தான் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோன்னா, கண்ட்ரோலருக்கு ஒரு இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த இன்புட் டிவைஸ் கொடுக்க சிக்னல் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிவைஸ் வேலை பார்க்க வைக்கிறதுனால இது பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதால் தனியாக பண்ண முடியாது, நம்ம அதுக்கு வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் வந்து
மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன இன்புட் டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்புட் டிவைஸ். ஒன்று வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார் எதுக்காகனா அனிமல் டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இங்கே டீன் போட்டு டிரான்ஸ்மிட்டட், ஆர்னு இருக்க ரிசீவர். ஸோ இது அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும், இது வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் மோர் தென் 20 kHz வரை நம்மளால் கேட்க முடியாது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே கை வைக்கிறப்ப கையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒரு டிஸ்டன்ஸாக கால்குலேட் பண்ணி கண்ட்ரோலர்கிட்ட சொல்லும். கீழே இருக்கிறது வந்து சர்வோ மோட்டார், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா மானிட்டரிங் பர்பஸ்க்காக. ஸோ அந்த 180 வந்து டிகிரி வந்து போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்புட் சென்சார் என்னென்னா இந்த மாய்ஸ்சர் சென்சார். ஸோ மாய்ஸ்சர் சென்சார் தான் தண்ணி இருக்கா இல்லையான்ற ஒரு டேட்டா வந்து கண்ட்ரோலர் சொல்லுது. கண்ட்ரோலர் பம்பை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் வந்து தனியாக ஆன் ஆகாது, அது ஒர்க் ஆகிறதுக்கு தான் இந்த ரிலே மாடியூல் யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலே மாடியூல் வந்து பம்புக்கு, இந்த ரிலே மாடியூல் பஸருக்கு. ஸோ இந்த ரிலே மாடியூல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சுவிட்சாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த பேட்டரி வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பம்ப் வந்து ஆக்டிவேட் ஆகணும்ல, ஸோ அந்த பம்புக்கான பேட்டரி தான் இது. ஏன் வந்து தனியாக நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுறோன்னா பம்ப் வந்து அதிக கரண்ட் எடுக்கிறதுனால இந்த 9 voltage பேட்டரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா I2C LCD நம்ம யூஸ் பண்ணுறோம் டிஸ்பிளேயிங்காக, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. தேங்க்யூ.